பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கீங்களா பிரியமானவர்களே? நம்ம அப்பா அனுதினமும் நமக்கு ஆலோசனை சொல்றாங்க, நம்மை ஆசீர்வதிக்கிறாங்க, நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறாங்க. நமக்கு பாருங்கள் எவ்வளவு நல்ல ஒரு தகப்பன். அவரை நினைச்சாலே நம்முடைய உள்ள கண்கள்ல கண்ணீர் ஊற்றும் பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட அன்பான தகப்பன். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? எதனால சண்டை வருதா? அப்பா சொல்றாங்க, உங்க அவயவங்கள்ல ஒரு போர் நடக்குது. அந்த போருக்கு நீங்க இடம் கொடுக்கறதுனாலதான் வீட்டுல சண்டை, யுத்தங்கள், சமாதான குறைவுகள். கடந்த நாள்ல ஒரு சகோதரி என்று சொன்னாங்க, சிஸ்டர் எனக்கு ஒரு போன் கால் வந்துச்சு. அந்த போன் கால்ல ஒருவர் சொன்னார், உங்க வயசுல எவ்வளோ பெரிய ஸ்தானத்துல உங்க கூட சேர்ந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க, உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலையே, இத்தனை வயசு ஆகியும் நீங்க இன்னும் அப்படி உட்கார்ந்துட்டே இருக்கீங்களே, முன்னேறலையே அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன உடனே எனக்கு கோபம் வந்துச்சு. யார் மேல? என் புருஷன் மேல கோபம் வந்துச்சு. நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணமான இந்த மனுஷன், இவர்தான் என்னுடைய வளர்ச்சியெல்லாம் கெடுத்து போட்டார். அப்படி செயலற்ற நிலைமையில இருக்கிற இந்த மனுஷனை நான் தாங்க வேண்டிய, சுமக்க வேண்டிய இடத்துக்கு உட்படுத்தப்பட்டேன். அதனாலதான் என் வாழ்க்கையில ப்ரமோஷன் இல்ல. பிரியமானவர்களே, உடனே ஹஸ்பண்ட நான் சண்டை போட்டேன். அப்புறம் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, எனக்காக ஜெபியுங்க என்று சொன்னார்கள். ஜெபித்த போது அருள்நாதர் இயேசு சொன்னார், மகளே, தன்னுடைய உணர்வுகளுக்கு இடம் கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து அவன் சண்டை போடுறதுனால என்ன பிரயோஜனம், என்ன லாபம்? அவளுக்குள்ள ஒரு யுத்தம் நடக்குது அவளுடைய இருதயத்துல. அதற்கு அவள் இடம் கொடுக்கிறா. எப்படி என்னுடைய சத்தத்தை கேட்க முடியும்? உன்னுடைய அவயவங்கள் போடுற யுத்தத்துக்கெல்லாம் நீ இடம் கொடுத்த, உணர்வுகளுக்கு இடம் கொடுத்து ஒரு யுத்தம் உனக்குள்ள நடக்கிறதுக்கு இடம் கொடுப்பீர்கள். ஆனால் எப்படி அப்பாவுடைய சத்தத்தை கேட்க முடியும்? முடியாதுல்ல. அதைத்தான் அவர் சொன்னார். பிரியமானவர்களே, அந்த சகோதரி கிட்ட நான் அதை சொன்னேன். அதனால் நமக்குள்ள ஒரு யுத்தத்தை கொண்டு வந்து நம்ம அப்பாவை விட்டு நம்ம தூரமா கொண்டு போவான் பிசாசு. கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய உணர்வுகளுக்கு நம்ம இடம் கொடுத்து, ஒரு யுத்தத்துக்கு இடம் கொடுத்து, தேவனுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு தவறி அவரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா தூரம் போயிடுவோம் பிரியமானவர்களே. அதனால வீட்டுல சண்டை, சமாதான குறைவுகள், பிரச்சனைகள். ஏன்? அப்பாவோட சத்தத்தை கேட்கறது இல்ல, உள்ள நடக்கிற போர். உங்களுடைய உணர்வுகள், இருதயம் சொல்லும் ஒரு காரியம், இவர்தான் காரணம், உன் கணவன் தான் காரணம், உன் மனைவி தான் காரணம். கோபம் அப்படி பொங்கி வரும். பிரியமானவர்களே, நிச்சயமா ஜெயிக்க முடியாது. நம்ம அப்பாவுடைய குரலை கேட்டு நடக்க பழகினால்தான் நம்ம ஜெயிக்க முடியும். உணர்வுகளின் கொந்தளிப்பு, அதனால உண்டாகிற போர், அது என்ன செய்யணும்? மேற்கொள்ள கற்றுக்கொள்வோமா? அப்பாவுடைய குரல், அதை கேட்டு கேட்டு பழகணும். அவருடைய குரலை கேட்டு நடக்க நடக்க நாம் ஒரு ஜெயத்துக்குள்ளாய் பிரவேசிக்க முடியும், ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும், ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். ஆதலால் பிரியமானவர்களே, உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல ரட்சகா, நாதா, ஆவியானவரே, அன்பான தெய்வம் அப்பா, எங்களுடைய உணர்வுகளுக்கெல்லாம் நாங்க இடம் கொடுத்து, எங்களுடைய இருதயத்தின் போராட்டங்களுக்கெல்லாம் இடம் கொடுத்து, நாதா, இந்த யுத்தத்துக்கே பழகிட்டா
அப்பாவுடைய சத்தத்தை கேட்கவே முடியாது, வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது என்ற நல்ல ஒரு ஆலோசனைக்காய் உமக்கு நன்றி அப்பா. அருள்நாதா, அருள்நாதா, உம்முடைய சித்தம், உம்முடைய சத்தம், அதையே கேட்டு கேட்டு நிதானித்து நிதானித்து நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.